இந்தியாவில் எலெக்ஷன் ரொம்பவே பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடக்க போகிறனால இங்கே இருக்க கட்சிகள்லாம் அவங்க பிரச்சாரத்தை தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கட்சியும் அவங்களுக்கான தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் காங்கிரஸ் அவங்களோட தேர்தல் அறிக்கையை போன வாரம் வெளியிட்டாங்க. அதில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா ஜிஎஸ்டியை திருத்தம் செய்வோம் அப்படின்னு. ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறதே ஒரு நாடு, இவங்க சொல்கிற மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தல் அல்ல, ஒரு நாடு ஒரு வரி அப்படிங்கிறதான். அந்த வரியும் மினிமம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வரியாக இவங்க போட்டிருக்கிறது ஜிஎஸ்டியே இல்லை அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. ஸோ காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டியில் வரி மாற்றம் கொண்டு வரப்படும். அதுவும் மினிமம் டேக்ஸாக இருக்கும், அதுவும் ஒரே டேக்ஸாக இருக்கும் நாடு முழுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தெரியாமல் தான் இந்த ஜிஎஸ்டி வரியை போட்டு குழப்பி வச்சுருக்காங்க பாஜக அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு சேஞ்சு வரணும், அதுவும் குறிப்பாக ஜிஎஸ்டிலாம் சேஞ்சு வரணும், நாடு முன்னேற்றத்தில் வரணும்னா காங்கிரஸ் ஆதரிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஸோ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக மோடியை வீட்டுக்கு அனுப்புனா தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.